சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். சாமுவேல், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று காலை 10 மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அறிஞர் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் சுமார் 12 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது. இந்த 12 தீர்மானங்களிலும் முதல் தீர்மானமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக அரசை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் தீர்மானமானது இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெஞ்சம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உரிய நிவாரணமானது தமிழகத்துக்கு வழங்கவில்லை என்றும், அதே போல தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் இந்த தீர்மானத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு பாராட்டும் ஆனது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த திட்டத்திற்கு எதிரான தீர்மானங்களும் இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது 200 தொகுதி இலக்காக வைத்து அதற்காக திமுகவானது வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு யூகங்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் இன்றைய தினம் கேட்டறியப்பட்டிருந்தது. துணை முதல்வரும் இளைஞர் அணி அமைப்பாளர் செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களது உரையிலும் இளைஞர்கள் தினந்தோறும் 2 மணி நேரத்துக்கு மேலாக தங்களது சமூக வலைதளங்களில் கழகத்தின் திட்டங்கள் குறித்தும் தமிழக அரசு செயல்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தும் அது 2026 200 தொகுதி இலக்காக வைத்தது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எனவும் பொதுமக்களுக்கு திமுக கூட்டணி தற்போது பொதுமக்களிடையே வலுவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எந்த புதிய கட்சிகள் உருவாயிருந்தாலும் சரி இந்த கூட்டணியை எதுவும் செய்ய இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய உரையில் பார்த்தோம்னால் 7வது முறையாக ஆட்சியானது அமைக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 200 தொகுதி இலக்கை முழுமையாக அடைய வேண்டும் என்றும் திமுக கண்டு வீர்கொண்டு எழுந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை வேற எந்த கழகத்தையும் இல்லை என்றும் தமிழ்நாடு முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கிராமங்களை உறுதிப்படுத்தும் வகையிலும், அதே போல பல நகரங்களிலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் பல தொழிற்சாலைகளிலும் புதிய புதிய வேலைகள் உருவாக்கக்கூடிய திட்டங்களையும் தற்பொழுது தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும், அதே போல இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் அளவு மகளிருடைய வாக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும், அதே போல முதன்மை வாக்காளருடைய வாக்கும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும், அதே போல உரிமை பெண் திட்டத்தின் மூலமாகவும், இலவச பேருந்து திட்டங்கள் இது மூலமாக பெண்கள் அதிக அளவு பயனடைந்து வருவதாகவும், அதே போல பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அதே போல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த முதன்மை வாக்காளர்கள் உடைய வாக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற ஜனவரி மாதத்தில் பொதுக்குழு கூட்டமானது நடத்த திட்டமானது வகிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டம் 18ஆம் தேதி நடக்க இருந்த நிலையில் அன்று குளிர்கால கூட்டத்தொடரானது நடைபெற்று வந்தது. அதனால் இந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டு இன்றைய தினம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, இன்று திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.